அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல இரண்டாவது ஒரு சந்தர்ப்பத்தை தாரான். என்ன தெரியுமா? அல் மஸாயிபுல் முகஃபரா, எங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள். அல்லாஹு தஆலா தன்னின் பக்கம் நெருக்கிக் கொள்வதற்காக வேண்டி உலகத்துல சில சோதனைகள் மக்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். மேலானவர்களே, இரண்டு விடயங்கள் இருக்குது. ஒன்று, ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய சோதனை. இரண்டாவது, அல்லாஹு தஆலா ஒரு மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய வேதனை. இந்த இரண்டையும் பிரித்தறியக்கூடியதாக உலமாக்கள் விளங்கப்படுத்துறான். ஒரு மனிதனுக்கு சோதனை வந்துட்டா, ஒரு மனிதனுக்கு கஷ்டம் வந்துட்டா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிரச்சனை ஏற்பட்டுட்டா, சஞ்சலம் ஏற்பட்டுட்டா, அந்த பிரச்சனையோ அந்த சஞ்சலமோ அவனுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வை விட்டும் தூரமாக்க மாட்டாது. கஷ்டத்தில் இருக்கிறாரு, ஆனா தொழுகையை விட மாட்டாரு. சிரமத்தில் இருக்கிறாரு, இதர அமல்களை விட மாட்டாரு. இவர் அல்லாஹ்விடத்துல மன்றாடுவாரு. இந்த கஷ்டத்திலிருந்து, இந்த சிரமத்திலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கிக் கொள்வதற்காக வேண்டி இவர் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடியவராக இருப்பாரு. இது அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு சோதனையை கொடுத்திருக்கிறான் என்பதற்கான அடையாளம். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, ஒரு அடியானுக்கு அல்லாஹு தஆலா வேதனையை கொடுக்க ஆரம்பிச்சிட்டா, ஒரு அடியான அல்லாஹு தஆலா தண்டிக்க ஆரம்பிச்சிட்டா, இந்த தண்டனையுடைய அடையாளம் என்ன தெரியுமா? இவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டமும் சிரமமும் துன்பமும் அல்லாஹ்வை விட்டும் இந்த அடியான தூரமாக்கி விடும். மேலானவர்களே, இவர் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்கு பதிலாக, அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்வதற்கு பதிலாக, அல்லாஹ்வின் பக்கம் பாவ மீட்சி பெறுவதற்கு பதிலாக, அல்லாஹ்விடத்தில் அந்த உதவியை பெற்றுக் கொள்வதற்கு பதிலாக இவர் அல்லாஹ்வை விட்டும் தூரமாகி கொண்டிருப்பார். இன்னும் பாவத்துக்கு மேல பாவம் செஞ்சு கொண்டிருப்பார். இந்த நேரத்தில் ஒருத்தருக்கு ஏற்படக்கூடிய சோதனை இருக்குத்தானே, இது வேதனை என்பதாக உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. இந்த சோதனைகளின் மூலமாகவும் இந்த சிரமங்களின் மூலமாகவும் அல்லாஹு தஆலா அடியார்களை நெருக்கிக் கொள்றான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினாங்க, மா அஸாபல் முஃமின் மின் ஹம்மின் வலா கம் வலா ஹுஸ்னின் ஹத்தா ஷௌகத்து யுஷாகுஹா இல்லா கஃபரல்லாஹு அன்ஹு ஹதாயா. சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கவலை, ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சஞ்சலம், ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சோதனை, இதன் மூலமாக அல்லாஹு தஆலா அந்த அடியார்களுடைய பாவத்தை அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த அளவுக்கு பாவத்தை மன்னிக்கிறான் தெரியுமா? பாதையில போகக்கூடிய நேரத்துல, ஒரு முஃமினான அடியான் பாதையில போகக்கூடிய நேரத்துல அவன்ட கால்ல ஒரு முள்ளு தைக்குது, இந்த முள்ளை எடுத்து போட்டு போறான். இந்த முள்ளின் மூலமாகவும் அல்லாஹு தஆலா அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறான். இந்த சின்ன சின்ன சோதனைகள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கவலை, சாதாரணமாக நாங்க கவலைப்படுவோம். ஒரு முஃமினாக இருக்கக்கூடிய நாங்க, எங்களுக்கு வாழ்க்கையில கவலைகள் ஏற்படுகிறது, சஞ்சலங்கள் ஏற்படுகிறது, யோசனைகள் ஏற்படுது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதனூடாகவும் அல்லாஹு தஆலா அடியார்களுடைய பாவத்தை மன்னித்து தன்னின் பக்கம் நெருக்கிக் கொள்கிறான் என்ற கருத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க.